அமைச்சு அப்புறமா அச்சு எடுத்தது. கதெல்லாம் விடாத. நீ அவுட் ஆவனியா இல்லையா? எத்தனை வாட்டி தாய் விட்டு அமைச்சு அப்பதான் அச்சு சரி, எடுத்து நான் எத்தனை வாட்டி கேட்ச் பிடிச்சேன்? எத்தனை வாட்டி கேட்ச் பிடிச்சேன் நான்? 1 2 3 4 தான் எடுத்தேன். 4 தான் பிடிச்ச. அவுட் தானே மம்மி அது? ஏன் தரல அவ? 4 தான் பிடிச்சேன்னு மிச்சம் எல்லாமே அச்சு விட்டு 5 அச்சு பிடிச்சா அவுட்டே. 5 டைம் சரி, அவன் அவுட் ஆகுனா எனக்கு பேட்டிங் கொடுக்கணும்ல. அவன் 5 டைம் பிடிச்சாதானே அவுட் ஆகும். அவன் 4 டைம் நான் தானே. எவ்வளவு டைம் நான் தானே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனது, செகண்ட் தானே அச்ச பவுல் இட்டது. சரி, நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின, நீ அவுட் ஆகுனா தானே? அப்போ நீ எனக்கு பேட்டிங் கொடுத்துருக்கலாம் தானே? ஸ்டம்ப் இல்ல, நான் எப்படி அவுட் வின்னதே நான் எப்படி தானே பிடிச்சி போயும். ஸ்டம்ப் பண்ணாதான் நான் அவுட்டு. கேட்ச் பிடிச்ச அவுட் இல்லை அப்போ. சொல்லு. நான் மேலே பால் போய் ரெண்டு தைல என்ன பிடிக்கும். அருண் போட்டோ உடைச்சிட்டான். ஆனா ஒரு கிளாஸ் உடைச்சான். லாஸ்ட் ஒன்று பற்றி இல்லை, லைட்டாக ஒரு கீரை மட்டும் இல்லை. அப்புறம் அந்த பூஜை ரூம் டமார்னு அடிச்சான். அப்புறமா வீட்டில் மேலே ஒரு வீடு இருந்துச்சுல்ல, கிறிஸ்மஸ்க்கு வைக்குவோம்ல, அந்த வீடை அந்த பேர் மேலே பாடுவீங்கன்னா அது தீயோன்னு. அப்போ அச்சு ரெண்டு தைல போச்சு. உடஞ்சில்ல ஒன்றும். ஒன்றும் உடைக்கலையாம்மா? நீ அவுட் ஆயா இல்லையா? அவங்க தாத்தா இங்க அடிச்சா மம்மி, இங்க அடிச்சா. நீ அவுட் ஆயா இல்லையா? ஏன் அடிச்சா கேளு. நீ அடிச்சா எந்தனே அடிக்காம பாடல. பால் கேட்டு தண்ணில அதன்னு அடிச்சுது. ஐயோ அங்கே நடிக்காவோ? இவன் அடிக்க மாட்டேன்றான். நீ நின்ற தாத்தா இல்லை, நீ அடிக்கிறதில்ல. இவன் அடிக்க மாட்டேன்றான், பாலை விட்டுறான். அப்புறமா அருண் ட்விஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவ விட்டான். நம்ம அவங்க ட்விஸ் சொல்லனா அடிக்குவானா? ஆனா ட்விஸ் சொல்றாங்களா, அதனால அடிக்கலையா? ட்விஸ் இல்லையா, அஸ்ஸா? ட்விஸ் இல்லையா மம்மி, அஸ்ன்னு சொல்றாங்களா, அதனால இவன் அடிக்கலையா? காதுல கேட்டா சிரிப்பா வருவா. தம்பி நீ சீட்டிங் ஆடுற. அவுட் ஆகுனா நீ எவ்வளோ ரன்னு நீயே பவுலிங்கர், நான் ஃபீல்டிங்கர், அச்சா பேட்டிங்கர். அச்சு என்ன செய்யணுட்டு ரெக்கார்ட் பண்றடா. நீ சீட்டிங் ஆடுவேல.